அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு நீதிமன்ற படுகொலையில் சிக்கிய செவ்வந்தி திடுக்கிடும் தகவல்கள். அளிக்கப்பட்ட முக்கிய சாட்சியங்கள். ராஜபக்சர்கள் மீது குற்றச்சாட்டு. அரசு சேவையில் இணைய காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. பலப்படுத்தப்பட்டுள்ள மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு. முகமாலையில் கடையொன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல். இரவில் இடியுடன் கூடிய கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வருமானம் குறைந்த முதியோர்களுக்கான உதவித்தொகை வெளியான முக்கிய தகவல். கட்டுநாயக்கவில் பெண்ணொருவரால் அதிகாரிகள் அதிர்ச்சி. சூட்கேஸில் சிக்கிய பொருள். போதைப் பொருளுடன் சிக்கிய பாடசாலை மாணவி. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டிற்குள் வைத்து குற்றவாளியான கடைமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. சட்டத்தரணி வேடத்தில் வந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட செவ்வந்தி என்ற பெண் தேடப்பட்டு வருகின்றார். குறிப்பாக அந்த பெண் தொடர்பான விவரங்களை வழங்குவோருக்கு வெகுமதி வழங்கப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். அத்துடன் உடந்தையாக செயற்பட்ட பெண் தொடர்பான பல்வேறு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த கொலை தொடர்பிலும் அதன் பின்னணி மற்றும் உடந்தையாக செயற்பட்ட செவ்வந்தி என்ற அந்த பெண் தொடர்பான விவரங்களும் தற்போது வெளியான வண்ணமே காணப்படுகின்றது. ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளே நாட்டில் பல முக்கிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாதொழித்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். மெத்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மெத்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராஜபக்ச குடும்பத்துடன் ஏற்பட்ட முறிவு காரணமாக சில உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணைகளை தொடங்க வேண்டும். இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம். சாட்சிகளை கொல்வது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது. குற்ற செயல்களின் சாட்சிகளை கொல்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. மேலும் லசந்த விக்ரமதுங்க, தாஜுடீன் எக்னலிகொட போன்றோர் தொடர்பான வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறே மறைக்கப்பட்டன. இவை ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்று குறிப்பிட்டார். அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மதிப்பாய்வு செய்வதற்கும் பணியாளர் மேலாண்மைக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கும் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மதிப்பாய்வு செய்து பணியாளர் மேலாண்மை தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவின் 2வது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 11 அமைச்சுக்கள் மற்றும் 5 மாகாண சபைகளின் கீழுள்ள நிறுவனங்களில் உள்ள 4987 வெற்றிடங்களில் 2003 வெற்றிடங்களை நிரப்ப அறிக்கை பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அதன்படி அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழையும் வழக்கறிஞர்கள் உட்பட அனைத்து நபர்களிடமும் முழுமையான சோதனைகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பினை கடுமையாக பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிகாரிகள், நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் கொழும்பு சட்ட சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தின் போது இன்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட பாரிய பாதுகாப்பு குறைபாட்டை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பலப்படுத்தப்பட்டுள்ள சஞ்சீவகுமார சமரத்ன எனப்படும் கடைமுள்ள சஞ்சீவ வழக்கறிஞர் வேடத்தில் நீதிமன்றத்துக்குள் நுழைந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முகமாலை வடக்கு ஏனையின் வீதியில் உள்ள வியாபாரம் நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
குறித்த தாக்குதல் நேற்று நள்ளிரவு 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கடையின் மீது 2020ஆம் ஆண்டில் கழிவு ஒயில் வீசப்பட்டதுடன் 2021ஆம் ஆண்டில் முகமூடி அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடித்து உடைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் தப்பி சென்றனர். இந்நிலையில் நேற்றிரவு 3வது தடவையாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் பாளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டின் பிற பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும். அத்தோடு மேற்கு சப்ரகமுவ, மத்திய ஊவா, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலையும் எதிர்பார்க்கப்படலாம். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் பெறும் பெரியவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு 3000 ரூபாய் கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முதியோர் செயலகம் இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளது. இதன்படி இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை உதவித்தொகையை பெற்று வரும் பெரியவர்களுக்கே இந்த கட்டணம் வழங்கப்படும் என்று மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தளை நாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பெண் துபாயிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை 1:05 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான பெண் கொண்டு வந்த பயணப்பொதியிலிருந்து 20,800 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 104 சிகரெட் கார்ட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகள் 31,20,000 ரூபாய் பெறுமதி என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 25ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிமன்றில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. காலி, அம்பலாங்கொடை, குருந்துவத்த பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாடசாலை மாணவியொருவர் கைதாகியுள்ளார். குறித்த மாணவி எல்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக காலி பிரதி போலீஸ் மாதிபர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. எல்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே பாடசாலை மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அம்பலாங்குடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 17 வயதுடைய மாணவியொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவியின் சகோதரன் ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டமை தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் பாடசாலை மாணவியின் சகோதரன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவரது மனைவி பாடசாலை மாணவியின் உதவியுடன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.